இங்கே அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருக்கு. நல்லா வளமாக இருக்கேன். பவுன்லாம் எத்தனை விலை போனான்னு எல்லாராலும் வாங்க முடியுது, வாங்கின்னு இருக்கேன். சௌக்கியமாக இருக்கேன். நானும் சௌக்கியமாக இருக்கேன். நம்ம எல்லோரும் சௌக்கியமாக இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம், நிம்மதி சந்தோஷமாக இருக்கும், நிறைவான செல்வத்தோடு இருக்கும், குழந்தை செல்வத்தோடு இருக்கும், கல்வி செல்வத்தோடு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுத்து. ரொம்ப சௌக்கியம், எதிர்பார்க்காத சௌக்கியம் நம்ம ஆற்றுல நடந்துன்னு. புது வருஷம் எல்லாருக்கும் புது புது அற்புதங்களாக இருக்குது. நிறைய நடக்க போகிறது. லோகமும் அதே மாதிரி நம்மளுக்கு படிப்படியாக நல்ல செய்தி வரணும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கும், நன்னா இருக்கும்னு சொல்லி செய்தி வந்துட்டே இருக்கணும். எல்லாராலையும் எல்லாம் வாங்க முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும், வாங்க முடியும்னு நினைங்கோ. எல்லாமே வாங்குவேன். எல்லாராலையும் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. நம்மளால் முடியாது, யாராலையும் முடியாதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கோ. நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சுட்டே இருக்குது. பகவான் நம்மளை திருப்தியாக சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கான். மனசு நிறைவாக இருக்குது. பிள்ளையரோட குழந்தைகள் சுகன், லாபன், சந்தோஷி நம்ம ஆற்றுக்கு வந்துன்னுருக்கா. புத்தாண்டுக்கும் வரப்போகிறா. அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடச்சி சந்தோஷமாக இருக்கும். பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி, பகவானுக்கு கோடான கோடி நன்றி. நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நம்ம எண்ணங்கள் தான் நிஜமாக வாழ்க்கை. ஏன்னா இதை நான் ஒரு புக்கில் படித்தேன். ஒரு தூக்கு தண்டனை கைதி அவன்கிட்ட போய் உன் கடைசி ஆசை என்னன்னு போலீஸ்காரங்க கேட்டாங்களாம். கேட்டப்போ அவன் சொன்னானா, என்னை தூக்கில் போடாமல் என்னை கொல்லுங்க, அதுதான் என் கடைசி ஆசைன்னு அவன் சொன்னானான். இவங்களாம் யோசிச்சுட்டு அவன் கண்ணையும் அவன் கையையும் கட்டி போட்டுட்டு அவனை பட்டுக்கு ஒரு ரூமில் விட்டுட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு கம்பியை வளைச்சி பாம்பு கொத்தினா மாதிரி அவன் காலில் லேசாக சீண்டிட்டு விட்டுட்டாங்க. எல்லோரும் பாம்பு கடிச்சிட்டுன்னு கத்தினாங்க. இவன் நான் காப்பாற்றுங்க, பாம்பு கடிச்சிட்டு காப்பாற்றுங்கன்னு கத்தினான். கத்திட்டு 10 நிமிஷத்தில் இறந்து போயிட்டான் நுரத்தள்ளி. அப்போ என்னென்னா, அவனை பாம்பே கடிக்கல, அவன் எண்ணம் பாம்பு கடித்ததை அவன் நினச்சி நம்பி அவன் இறந்தான். அதை அவன் நினைக்காமல் இருந்திருந்தானா பிழைச்சிருப்பான். அவன் நினச்சி அந்த கற்பனையினாலே அவன் இறந்துட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. நம்ம எண்ணங்களை கரெக்டான பாதையில் நினச்சோன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதனால் எண்ணங்களை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மனசையும் சரி, உங்கள் மூளையும் சரி, ஒரு சரியான கோட்டில் பயன்படுத்துங்க. இப்போ கண்ணை முடிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? கண்ணை முடிக்கிங்க. நல்லா நம்ம லக்ஸுரி லைஃப் வாழறோம். பெரிய கார் வச்சுருக்கோம், பெரிய பங்களா வச்சுருக்கோம், நல்ல நகை நிறைய வச்சுருக்கோம். நம்ம குழந்தையெல்லாம் சூப்பராக படிக்கிறா, அதே மாதிரி வேலைக்கு போகிறா, கல்யாணம் பண்ணுறோம், பேர குழந்தையெல்லாம் ஆற்றுல இருக்குது. அவ்வளோ சூப்பராக வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். நம்மளை சுற்றி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவாளையும் கை கொடுத்து தூக்கி அவளுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணுறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் நன்னா பார்த்துக்குறோம். பகவான் நம்மளுக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிங்க. நிறைய உங்கள் கையில் காசு இருக்கிற மாதிரியே அனுபவிங்க. எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு அனுபவிங்க. நிஜமாக இந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. இது உண்மை, பொய் இல்லை, உண்மை. நம்பி செய்யுங்க. நிஜமாக ஒரு 10 நாளில் உங்களுக்கு எதாவது மாற்றம் தெரியும். உங்கள் கையில் சொற்பமாவது ஏதாவது காசு பார்ப்பீங்க. இல்லை என்னால் இந்த நகை வாங்க முடியும்னு வாங்குவீங்க. வெள்ளியும் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. உங்களால் எல்லாம் முடியும். முடித்து காட்டுங்க.